வீவர்ஸ் வெல்கம் டு சிஎஸ்எம் டிசைன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு லைனிங் ப்ளவுஸ். ஓகேங்களா, இந்த ப்ளவுஸோடைய டிசைன் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ளவுஸோடைய நம்ம கழுத்து வந்து எப்படி அடிச்சு திருப்பலாம் அப்படின்றத தான் பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணியிருக்கணும். உங்களுக்கு எந்த நெக்கு பிடிச்சிருக்கிறோ அந்த நெக்கு நீங்கள் வரைஞ்சிருக்கலாம். இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வி நெக்லேயே கொஞ்சம் கர்வ் ஷேப் போட்டு ஒரு நெக்லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லைனிங்கில் நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணிக்கிறணும். இதுக்கு நீங்கள் கேன்வாஸ் கொடுத்தும் அடித்து திருப்பலாம், நல்லாயிருக்கும். பட் இல்லை எனக்கு நார்மலாகவே ஓகே அப்படின்னா நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி கர்வ் ஷேப் போட்டு நெக்லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் ஃபேப்ரிக்கோடைய ரைட் சைடை இப்படி போட்டுறணும். ஸோ அதுக்கு மேலே நம்மளுடைய லைனிங் துணி நம்ம நெக்லைன் வரைஞ்சிருப்போம் இல்லைங்களா, அதை அதுக்கு மேலே போட்டுட்டு அடிச்சு திருப்பணும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சென்டரில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த தையல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நெக்கு ட்ராப் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது அங்கிட்டு இங்கிட்டும் வளையாமல் ஒரே இடத்துல நிற்கிறதுக்காக தான் இந்த தையல். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி கழுத்து நம்ம நெக்லைன் வரைஞ்சிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க கீழே வரைக்கும். தையல் போட்டுட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நெக்லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அந்த லைனுக்கு மேலேயே வந்து கரெக்டாக நீங்கள் பொறுமையாக தையல் போடுங்க. ஓகேவா, சென்டரில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நூல் வந்து கரெக்டாக அந்த ஊசி வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு மாறாமல் இருக்கும். நூலை கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்கு தைச்சிருப்போம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு வர்ற மாதிரி கிளாத்தை விட்டுட்டு மீதி வர கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ப்ளவுஸ் மாடல்ஸ் வீடியோ எல்லாமே நான் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கிராஸில் நீங்கள் வந்து கட் பண்ணி விடணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த கழுத்து வந்து நல்லா நீட்டாக திரும்பி கொடுக்கும். உங்களுக்கு அந்த நூல் பக்கத்தில் வரைக்கும் கட் பண்ணணும். நூலை கட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த இடம் கட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக கட் பண்ணுங்கள். ஓகேவா, முடிச்சிடலாமா?